ஹாய் ஆல், வெல்கம் டு மை vlog. இன்றைக்கி ஒரு குட்டி ஹோம் ரீசெட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடு வந்து எப்பயுமே நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கலைஞ்சு கிடந்துச்சுன்னா பயங்கரமாக எனக்கு டிப்ரெஷன் ஆகுங்க. எந்த வேலையுமே ஓடாது, எல்லாமே வச்ச இடத்துலையே இருக்காது. சில நேரம் வந்து இப்படி தான் கலைஞ்சிருக்கும். கிச்சன் மட்டும் ஏதோ ஓகேவாக இருக்குது, ஏன்னா அதை வந்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால கிச்சன் மட்டும் ஓகேவாக இருக்குது. மற்ற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா என் பையன் வந்து எடுப்பான், கலைப்பான், எல்லாமே பண்ணுவான். பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாமே இப்படி தாங்க கலைஞ்சிருக்கும். அங்கங்கே வந்து நிறையா வெசல்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைப்பாங்க. எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் இந்த குட்டி பசங்க வந்து வெசல்ஸ் வச்சு தான் விளையாடுறாங்க. அப்புறம் சோஃபா பில்லோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் சோஃபா மேலேயே இருக்காது, கீழே தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஷெல்ஃபுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, அதுவுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். இந்த vlog வந்து நான் போன வாரம் எடுத்திருக்கேன் வீக்கெண்டில், அண்டு இந்த வாரம் வீக்கெண்ட் தான் நான் அப்லோடே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து நிறைய டிக்ளட்டரிங் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுட்டேன். அதோட வீடியோஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து போட்ட மாதிரியே இருக்குது. எல்லாமே கலைஞ்சி போய் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது வீடு. இது எல்லாமே நான் ரீசெட் பண்ணணும், எனக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. பார்ப்போம், பண்ணிடலாம். பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா வீடு வந்து என்ன நம்ம நீட் பண்ணி வச்சாலுமே கலைய தான் செய்யுது. பேபிஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறத வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஷெல்ஃபில் தான் பில்லோஸு பெட்ஷீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அது என் பையனுக்கு 8 சைஸில் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாத்தையும் கீழே தள்ளிடுவான். அதனால தான் இப்படி இருக்குது மெஸ்ஸியாக. ஹால் மட்டும் ஓகேவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹாலில் வந்து அவ்வளோ குப்பை இன்றைக்கி என் பையன் போடலை, அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடுச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அழுக்கு துணி தான். அது எல்லாமே ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து வாஷிங்க்கு போடணும். ஃபர்ஸ்ட் வந்து மிஷினில் வந்து வாஷிங்க்கு துணி போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஒர்க்கில் பார்த்துட்டு வரும்போது இதையும் வந்து கையோடு காய வச்சிட்டோன்னா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் அந்த வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த 5 to 10 minutes கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணிட்டு போயிடுறோம். அதனால தான் இந்த மாதிரி வந்து நமக்கு வேலை சேர்ந்து போகிறதுக்கு காரணமே. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் டச் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ட் அவ்வளோதான். நான் வந்து இப்போ மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes செட் பண்ணிட்டேன்னா போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வர போகிறேன். அண்ட் நான் வந்து 2 வார்ட்ரோப் வச்சுருக்கேன். அந்த 2 வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என் பையனோட ஷூலாம் கூட வீட்டுக்குள்ளே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் நான் வெளியே வைக்கணும். ஏன்னா அங்கே தான் என்னோடய ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே தான் அவனோட ஸ்லிப்பரும் இருக்கணும். குப்பைலாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் டஸ்ட்பின்ஸை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் கவர் போட்டு நான் வச்சுட்டேன். சிபிஎம் பையன் கையில் வச்சிட்ருந்தான், அதனால் பிடுங்கி டிவி யூனிட் மேலே வச்சேன். அகெயின் நான் தான் எடுத்து அதை ரீசெட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம், அதையுமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்குமே ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு அகெயின் பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். இந்த வேலை பண்ணிகிட்ருக்கும் போதே என் பையன் என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தான். எல்லாம் நான் ரீசெட் பண்ணிகிட்டே வரேன், அவன் மறுபடியும் இழுத்து கலைச்சிட்டே வந்துட்டுருக்கான். குட்டீஸை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கும் போது தான் தெரியுது நம்மளோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல நம்மளை சமாளிக்கிறதுக்கு.
ஃபைனலி பெட்ரூம் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஷெல்ஃப் எல்லாமே மெஸ்ஸியாக தான் இருக்குது. என் ஹஸ்பண்டோட கிளாத்ஸ் தான் அது. அதையுமே வந்து அகெயின் ரீசெட் பண்ணி வைக்கணும். அண்ட் ஃபைனலாக ஹால் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். முன்னாடி ஒரு கிளிப்பில் காமிச்சிருப்பேன். ஹால் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது இல்லையா. இப்போது வந்து அகெயின் என் பையன் வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டு அவர் போய் ஹாயாக டிவி பார்த்துட்ருக்காரு. காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை பண்ணிகிட்ருக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டோன்னா வேலை இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புகிறேன். Until then, bye from Sarah.